வாங்க இன்னைக்கு சர்வதேச மகளிர் தினத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஆனா இது ஏதோ அரசியல் விவாதம் மாதிரியோ இல்ல கோஷம் போடுற ஒரு நாளாகவோ இருக்க போறதில்ல. இது நம்ம எல்லாரையும் இணைக்கிற ஒரு எளிய மனித கதை, ஒரு சின்ன அலசல்னு கூட வச்சுக்கலாமே. இந்த உலகத்துல இதுவரைக்கும் வாழ்ந்த ஒவ்வொருத்தரும், நீங்க யார வேணாலும் எடுத்துக்கோங்க, ஒரு பேரரசர், ஒரு விஞ்ஞானி, ஒரு கலைஞர், ஒரு தத்துவஞானி, ஏன் ஒரு மாபெரும் வீரர், ஒரு தலைவர், இவங்க எல்லாரும் அவங்களோட வாழ்க்கை பயணத்தை ஒரே இடத்துல இருந்து தான் ஆரம்பிச்சாங்க. யோசிச்சு பாருங்க, மொழி உருவாகிறதுக்கு முன்னாடி, நாகரிகம் வளர்றதுக்கு முன்னாடி, மதம், கலாச்சாரம், அரசியல் எதுவுமே வர்றதுக்கு முன்னாடி. ஆமாங்க, மனித இனத்தோட முதல் வீடுன்னு ஒன்று இருந்தா அது ஒரு பெண்ணோட உடம்பு தான். இதுதான் நம்ம எல்லாரையும் ஒன்னா இணைக்கிற அந்த அடிப்படை உண்மை. சரி, பகுதி 1 கூட போலாம். நம்மளோட பகிரப்பட்ட தொடக்கம். இந்த உயிரியல் உண்மையிலிருந்து நம்ம பேச்ச ஆரம்பிப்போம். கண்ணியம்னா என்ன, சமநிலைனா என்னன்னு பேசுவோம். இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். சமத்துவம்னா ஆண்களும் பெண்களும் எல்லா விதத்திலையும் ஒன்னு போல இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. உயிரியல் ரீதியா சில வேறுபாடுகள் இருக்கு. அதை ஏத்துக்கிறது தான் முதல் படி. இந்த உயிரியல் வேறுபாடுகளை வச்சு யார் உயர்ந்தவங்க யாரு தாழ்ந்தவங்கன்னு முடிவு பண்ணக்கூடாது. ஒரு பக்கம் கர்ப்பம் தரிக்கிறதும் குழந்தைய பெத்தெடுக்கிறதும் ஒரு விதமான சக்தி, இன்னொரு பக்கம் அதிக தசை வலிமை இருக்கிறது வேறொரு விதமான சக்தி. ரெண்டுமே மனித குலம் தலைக்கிறதுக்கு அவசியம்தான். இது ஒருத்தர் ஜெயிக்கிற போட்டி இல்ல, கண்ணியத்தோடையும் சம வாய்ப்புகளோடையும் சேர்ந்து பயணிக்க வேண்டிய ஒரு பயணம். பெண்கள் கிட்ட இருந்து பிறந்த இந்த உலகம் பல நேரங்கள்ல பெண்களை சமமா நடத்த தவறுச்சு. இதுதான் வரலாற்றோட மிகப்பெரிய முரண்பாடு. இந்த சமநிலை இல்லாத ஒரு நிலைமை இப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம். ஆணாதிக்கம்ன்ற வார்த்தை கேட்டவுடனே இது எல்லா ஆண்களையும் தப்பா சொல்றதுன்னு நினைக்க வேணாம். அப்படி இல்லை, இது ஒரு சமூக அமைப்பை குறிக்கிற சொல். சரித்திர ரீதியா பார்த்தா அரசியல், பொருளாதாரம், சொத்துரிமை மாதிரியான அதிகார மையங்கள் பெரும்பாலும் ஆண்களோட கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. அதைத்தான் இது குறிக்குது. இந்த மாதிரி ஒரு அமைப்புல பல நூற்றாண்டுகளா பெண்கள் ரொம்ப கடுமையான சமூக நடைமுறைகளை சந்திக்க வேண்டியிருந்தது. குழந்தை திருமணம், சொத்துரிமை மறுப்பு, கௌரவ கொலைகள்னு இந்த பட்டியல் ரொம்ப நீளமானது. இல்ல சில விஷயங்கள் இப்ப இல்லாம போயிருக்கலாம், ஆனா சிலது இன்னும் கூட உலகத்துல எங்கேயோ ஒரு மூலையில நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த ஸ்லைடு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு முரண்பாட்டை காட்டுது. உலகத்தோட பெரிய மதங்கள்ல பெண்களை தெய்வீக சக்தியா கொண்டாடுறாங்க. இந்து மதத்துல சரஸ்வதி, லக்ஷ்மி, துர்கைன்னும், கிறிஸ்தவத்துல மேரி அன்னையாவும் பார்க்கறோம். ஆனா அதே சமயம் சமூகத்துல அவங்களோட பங்களிப்பை கட்டுப்படுத்துற விதிகளும் அதே மதங்கள்ல இருந்திருக்கு. அதாவது ஒரு பக்கம் ஆன்மீக மரியாதை, இன்னொரு பக்கம் சமூக கட்டுப்பாடு. இந்த இழுபறி பல இடங்கள்ல தொடர்ச்சியா காணப்படுது. சரி, பிரச்சனைகளை பத்தி பேசிட்டோம். இப்போ தீர்வை நோக்கி நகரலாம் வாங்க. இந்த கட்டுப்பாடுகளையும் வரம்புகளையும் ஏத்துக்க மறுத்து மாற்றத்துக்காக போராடின சில துணிச்சலான பெண்களை பத்தி இப்போ பார்க்கலாம். வாக்குரிமைக்காக போராடின எமலைன் பேங்கர்ஸ்ல ஆரம்பிச்சு பெண் கல்விக்காக இன்னைக்கும் குரல் கொடுத்துட்டு இருக்க மலாலா யூசுப்சாய் வரைக்கும் இவங்க எல்லாரும் வெறும் விதிகளை மீறினவங்க இல்ல, அவங்க எதிர்கால சந்ததிக்காக புதிய வாய்ப்புகளை உருவாக்குனாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில இருந்த தடைகளை உடைச்சு எறிஞ்சவங்க. நாம கொண்டாடுற இந்த சர்வதேச மகளிர் தினம் எப்படி உருவாச்சு தெரியுமா? இது 20ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்துல தொழிலாளர் இயக்கத்திலிருந்து பிறந்தது. கிளாரா ஜெட்கின் என்ற ஜெர்மன் சமூக ஆர்வலரோட ஒரு சின்ன யோசனையா ஆரம்பிச்சு 1975ல ஐக்கிய நாடுகள் சபையால அதிகாரப்பூர்வமா அங்கீகரிக்கப்பட்டது. ஓகே, வரலாற்றை பார்த்துட்டோம். இப்ப நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் வருவோம். ஒரு சமத்துவமான உலகத்தை உருவாக்க நமக்கு என்னென்ன கருவிகள் தேவை, அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். இந்தியாவோட முதல் பெண் ஆசிரியர்கள்ல ஒருத்தரான சாவித்ரிபாய் ஃபுலேவோட இந்த வார்த்தைகள் எவ்வளவு சக்தி வாய்ந்தது பாருங்க. பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்கறதுக்கான மிக முக்கியமான, மிக வலிமையான கருவி எதுனா அது கல்விதான். இங்க பாருங்க, இதுதான் இந்த பாதை. ரொம்ப தெளிவா இருக்கு. எல்லாமே கல்வியிலிருந்து தான் தொடங்குது. கல்வி கிடைச்சா வாய்ப்புகள் திறக்கும். அந்த வாய்ப்புகள் பொருளாதார சுதந்திரத்துக்கு வழிவகுக்கும். அது முடிவெடுக்கிற சக்தியை கொடுக்கும். பெண்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருக்கும்போது ஒட்டுமொத்தமா முன்னேற முடியும். அவங்க தலைமை பொறுப்புக்கு வரும்போது சமூகமே சிறந்த முடிவுகளை எடுக்கும். ஆனா உண்மையான மாற்றம் எங்க தொடங்குதுன்னா, நம்ம மகன்களையும் மகள்களையும் சமத்துவத்தோட வளர்க்கறதுல தான். எவ்வளவு எளிமையான ஆனா ஆழமான வார்த்தைகள். அரசியல், அறிவியல், தொழில்னு எங்கெல்லாம் முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படுதோ அங்கெல்லாம் பெண்களோட குரலும் கேட்கணும். அப்போதான் அந்த முடிவுகள் முழுமையானதாகவும் இன்னும் சிறப்பானதாகவும் இருக்கும். உண்மையான முன்னேற்றம் வேணும்னா நாம நேர்மையா சில விஷயங்களை சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். சில சமயம் சமூக போட்ட கட்டுப்பாடுகளால பெண்களே அவங்களோட திறமைகளை சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போடுறதுக்கு பதிலா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருக்கணும். தீங்கு விளைவிக்கிற பழைய பழக்க வழக்கங்களை கேள்வி கேட்கணும். இந்த சுய விழிப்புணர்வு தான் கூட்டு வளர்ச்சிக்கு வழிவகுப்போம். சரி, இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். மனிதநேயம் ஒன்றாக எழுகிறது. பாலின சமத்துவம்ன்றது வெறும் பெண்களோட பிரச்சனை இல்ல, அது நம்ம எல்லாரோட பிரச்சனை.
இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. உண்மையான சமத்துவம்ங்கிறது நம்ம மகன்களை எப்படி வளர்க்குறோம், நம்ம மகள்களை எப்படி வளர்க்குறோன்றத மாத்துறதுல தான் இருக்கு. இது ஒரு பகிரப்பட்ட பொறுப்பு, ஒரு மனித விழிப்புணர்வு. பெண்களோட வரலாற்ற வெறும் போராட்டத்தோட கதையா மட்டும் பார்க்கக்கூடாது. எத்தனையோ தடைகள், மௌனங்கள், போராட்டங்கள் இருந்தும் அவங்க தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே தான் இருந்தாங்க. கத்துக்கிட்டாங்க, வழி நடத்தினாங்க, வரலாற்றோட போக்கையே மாத்துனாங்க. இது ஒரு மீண்டெழுதலின் கதை. சமத்துவம்னா ஒரு ஆதிக்கத்தை எடுத்துட்டு இன்னொரு ஆதிக்கத்தை கொண்டு வர்றதில்ல. உண்மையான சமத்துவம்னா ஒவ்வொருத்தரோட குரலும் கேட்கப்படணும், ஒவ்வொருத்தரோட பங்களிப்பும் மதிக்கப்படணும். அது உறுதி செய்யறது தான். ஒரு ஆழமான உண்மையை மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெண்கள் தங்களை உயர்த்திக் கொள்ளும்போது அவங்க தனியா உயர்றதில்ல. எப்போ பெண்கள் கல்வி கற்கிறார்களோ, மதிக்கப்படுகிறார்களோ, வாய்ப்புகள் பகிரப்படுகிறதோ, அப்போ முழு உலகமும் முன்னோக்கி போகுது. இதுதான் நாம இன்னைக்கு எடுத்துட்டு போக வேண்டிய செய்தி. இது வெறும் பெண்களோட முன்னேற்றம் கிடையாது, இது மனித குலத்தோட முன்னேற்றம்.